வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ஜோதிட ரகசியங்களை கேட்டு பயன்பெறுங்கள். கடகராசி, நான்காவது ராசியான கடகராசியில் பிறந்தவர்கள் 12 லக்னங்களில் எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னங்களும் ஏதாவது ஒரு லக்னத்தில் தான் பிறந்திருப்பார்கள். அப்படி 12 லக்னங்களில் ஒரு லக்னத்தில் பிறந்து கடகராசியாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள் ஆக 9 பாதங்களும் சேர்ந்தது கடகராசி. இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால் 4 கூடிய சந்திரன் 4லே இருக்கும்படியாக இருப்பதால் சொந்த வீடு வாகனம் அமையும். நல்ல தாயார் அமைவார்கள். படிப்பும் ஓரளவு நல்லபடியாகவே இருக்கும். புதனின் அம்சத்தை பொறுத்து நல்ல படிப்பு வரும். இவர்களுக்கு குரு திசை நன்மை தரும், கேது திசை நன்மை தரும். சூரிய சந்திர திசைகள் வரும்போது நிச்சயமாக நன்மைகள் தரும். இவர்கள் உழைப்பினால் முன்னேறுவார்கள். முரட்டு சுபாவம் இருந்தாலும் இவர்கள் பணம் சேர்ப்பதை வல்லவர்கள். நன்றி, வணக்கம். ரிஷப லக்னத்தில் பிறந்து கடகராசியாக இருப்பவர்கள். கடகராசி என்றாலே சந்திரன் சொந்த வீடு என்பது பொருளாகிறது. கடகராசியில் சந்திரன் சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பதால் ரிஷப லக்னத்துக்கு 3 கூடிய வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்திலேயே இருப்பதால் நிச்சயமாக இவர்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்து கடகராசியாக இருந்து விட்டால் எடுத்த காரியெல்லாம் வெற்றி தான். இளைய சகோதரம் இருக்கும். உறவினர்களாலும் சகோதரர்களாலும் உதவி இருக்கும். இவர்களுக்கும் வீடு மனை வாசல் வாகனம் உண்டாகும். இவர்களும் எப்படியும் படிப்படியாக முன்னேறி பணக்காரர்களாவார்கள். இவர்களுக்கு புதன் திசையும் சனி திசையும் சுக்கிர திசையும் நிச்சயமாக நன்மைகள் தரும். மற்ற திசைகள் சுமாராகத்தான் இருக்கும். சிம்மராசியில் பிறந்திருந்தால் இவர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்து மிதுன லக்னத்தில் பிறந்து கடகராசியாக இருந்தால், கடகராசி என்பது சந்திரனுக்கு சொந்த வீடு என்பது போல் இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்திலே இருப்பதால் தனம் சேரும், வாக்குவன்மை கூடும், முக வசீகரம் இருக்கும். இவர்களுக்கு புதன் திசையும் சுக்கிர திசையும் நன்மை செய்யும். நன்றி, வணக்கம். கடகலக்கணம் கடகராசியாகவே ஆகிவிட்டால் ஏகலக்கணம் ஏகராசி என்ற வகையில் சற்று குழப்பங்கள் இருக்கும். மனதில் எப்போதும் சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் இவர்களும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணக்காரர்கள் ஆவார்கள். இவர்களுக்கு குருதசையே நன்மை செய்யும். கேது திசையும் சுமாரான நன்மைகளே செய்யும். சூரிய சந்திர திசைகள் நிச்சயமாக நன்மை செய்யும். நன்றி, வணக்கம். சிம்ம லக்னத்தில் பிறந்து கடகராசியாக இருந்தால் விரயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும். மேல்நாட்டில் சென்று படிப்பார்கள். வெளிநாட்டு உத்தியோகம் பார்ப்பார்கள். இவர்களுக்கு தலைமை பண்பு என்பது சீக்கிரம் கிடைக்காது. சிறிது பாடுபட்டு தான் அடைய வேண்டும். இவர்களுக்கு சூரிய திசை நன்றாக இருக்கும். செவ்வாய் திசையும் யோகம் தரும். புதன் திசையே சுமாராக இருக்கும். சனி திசையை நம்ப முடியாது. நன்றி, வணக்கம். கன்னி லக்னத்தில் பிறந்து கடகராசியாக இருந்தால் 11 சந்திரன் 11லே இருக்கிறார் என்பதால் லாபாதிபதி லாபத்தில் இருக்கிறார் என்ற காரணத்தினால் இவர்களுக்கு எந்த தொழிலும் எந்த வியாபாரத்திலும் லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். லாபம் ஈட்டுவதில் இவர்கள் கெட்டிக்காரர்கள். சமயோசித புத்தியுடனும் வியாபார தந்திரத்தால் இவர்கள் நிச்சயமாக பணக்காரர்களாவார்கள். இவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தானே அமையும். நன்றி, வணக்கம். துலா லக்னத்தில் பிறந்து கடகராசியாக இருந்தால் 10 கூடிய சந்திரன் 10லேயே இருக்கிறார் என்பதால் கடல் கடந்த வியாபாரம், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு படிப்பு என்பது நிச்சயமாக நடக்கும். இவர்களுக்கு நல்ல தொழில் அமையும். தொழிலில் அபிவிருத்தி, பிசினஸில் முன்னேற்றம், வியாபாரத்தில் திறமை, அரசாங்க பதவிகள் நிச்சயமாக கிடைக்கும்.
இவர்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் பெருத்த யோகத்தை தரும். சுக்கிர திசை நிச்சயமாக யோகம் தரும், நம்பலாம். தேங்க்யூ. அடுத்ததாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்யாதிபதி பாக்கியத்தில் என்ற கணக்கில் எல்லா பாக்கியங்களும் அமைந்தாலும் சில பாதகங்களும் சேர்த்தே தரும். இவர்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் சுமாரான யோகம் தரும். சுக்கிர திசையிலிருந்து இவர்களுக்கு நன்மைகள் ஆரம்பிக்கும். நலம். நன்றி. தனுசு லக்னம். தனுசு லக்னத்தில் பிறந்து கடகராசியாக இருந்தால் 8 8 இருக்கிறான் என்பதால் திடீர் தனப்பிராப்தி உண்டாகும். இவர்கள் திடீரெனவே முன்னேறுவார்கள். இவர்கள் முன்னேறுவார்களா மாட்டார்களா என்ற கருத்தில் எல்லோரும் நினைக்கும் போது ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றம் கிடைக்கும். இவர்களுக்கு நிச்சயமாக சனி திசையும் சுக்கிர திசையும் சுமாராக இருக்கும். நன்றி, வணக்கம். மகர லக்னம். மகர லக்னம் கடகராசியாக இருந்தால் திருமணம் சொந்தத்தில் நடைபெறலாம். காதல் திருமணமாக இருக்கலாம். 7ஆம் இடத்து சந்திரன் 7லே இருப்பதால் நண்பர்களும் உறவினர்களும் மனைவியும் அல்லது கணவனும் நிச்சயமாக உதவிகரமாக இருப்பார்கள். இவர்களுக்கு சனி புதன் திசை சுக்கிர திசை நல்ல யோகம் தரும். நன்றி, வணக்கம். கும்பலக்னத்திற்கு 6 சந்திரன் 6லே இருக்கிறான். கும்பலக்னம் கடகராசி என்றும்போது வியாதிஸ்தானத்திலே இருக்கிறார் என்பதற்காக சீத்தள வியாதி என்று சொல்லக்கூடிய சைனஸ், ஜலதோஷம், மூச்சுப்பிடிப்பு, ஆஸ்மா போன்ற வியாதிகள் வரலாம். சந்திர திசை என்பது போல திசைகள் வரும்போது நிச்சயமாக வரும். மற்றபடி இவர்களுக்கும் சனி திசையும் புதன் திசையும் பெருத்த யோகத்தையே செய்யும். சுக்கிர திசை வந்தால் மிக பிரமாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீன லக்னம். மீன லக்னக்காரர்களுக்கு 5 சந்திரன் 5லே இருக்கிறார் என்ற காரணத்தினால் நிச்சயமாக இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அமையும். அதிர்ஷ்டகரமாகவே இருக்கும். இவர்களுக்கு நிச்சயமாக சூரிய சந்திர செவ்வாய் ராகு திசைகள் நன்மை செய்யும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் சொல்லுகின்ற ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கு வரும் திசைகள் நம்முடைய இலக்கணத்தின் அம்சங்கள் இவற்றை முன்கூட்டி அறிவதனால் திட்டமிட்டு சில காரியங்களை செய்ய முடியும். ஜோசியம் என்பது ஒரு வழிகாட்டி. ஊருக்கு செல்லும்போது ஒரு ஊரிலும் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறது, இவ்வளோ கிலோமீட்டர் இருக்கிறது, இப்படி இடதுபுறத்தில் இருக்கிறது என்பது வழிகாட்டுவது போல் ஒரு போர்டு தான் இந்த ஜோதிடக்கலை. இதை கொண்டு நீங்கள் அந்த இடத்துக்கு சரியாக போய் சேரலாம். மற்றபடி இந்த போர்டு ஊராகாது. எனவே நீங்கள் தான் அந்த பக்கமாக வண்டியை ஓட்டிக்கொண்டோ அந்த பாதையை வகுத்து கொண்டோ செல்ல வேண்டும். பாதையை காட்டுவது மட்டுமே ஜோதிடத்தின் விதி. நன்றி, வணக்கம்.